வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம சிவப்பு முளைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் செய்யலாம். இது நீங்கள் கடைசி வரலும் பாருங்களேன், கீரை பொரியல் அவ்வளோ ஒரு அழகாக பிங்க் கலரில் சூப்பராக வரும். தண்டை மட்டும் எடுத்துட்டு கீரையாக ஆஞ்சி நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், நாங்கள் உளுந்து போட மாட்டோம் கீரை பொரியலுக்கு. வரமிளகா 2 கிள்னது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது மீடியம் சைஸு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன கீரையை போட்டுக்கலாம். இந்த கீரையை சிவப்பு முளைக்கீரைன்னு சொல்கிறாங்க, அல்லது சிவப்பு தண்டு கீரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நார்மலான ஒரு சிவப்பு கீரை ஒன்று விற்கும், அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீரை எல்லாத்தையுமே போட்டு அடுப்பை ஹையில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கணும். தண்ணி தெளிக்காமே நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணக்கின பிறகு நம்ம ஒரு 2 கை தண்ணி தெளித்து விடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், கீரை டக்குன்னு வெந்துடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். மூடியை திறந்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். அங்கே பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி வருது, பீட்ரூட் கலருக்கு வருது பாருங்கள். அப்படியே பீட்ரூட் பொரியல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். இனிமேல் நம்ம கீரையை மூட வேண்டாம், முக்கால்வாசி வெந்துருச்சு கீரை. இனிமேல் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா இந்த பிங்க் கலர் லேசாக மாறிடும். கீரை நல்லா வெந்துருச்சு, இந்த தெளித்த தண்ணிலாம் சொண்டிடுச்சு. இப்போ தேங்காய் பூ ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். நான் தேங்காயெலாம் உங்கள் இஷ்டம், கூட குறைவாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த கீரையுடைய தண்டெல்லாம் எடுத்து வச்சு மறுநாள் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணேங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. தண்டு கீரை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போட்டும் செய்யலாம். ரொம்ப வந்துரும்ல சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்போதுமே நான் கீரை செஞ்சேன்னா கீரையை நாள் செஞ்சுட்டு தண்டை மறுநாள் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நமக்கு 2 காய் செஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த கீரை கிடச்சிச்சின்னா அவசியம் வாங்கி செஞ்சு பாருங்கள். தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருந்துச்சு, சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்துச்சு. சாதத்தில் பிரட்டி சாப்பிடும் பொழுது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு பிரட்டி சாப்பிடணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ரசம் செஞ்சு கீரை பொரியல் செஞ்சு வாழைக்காய் வறுத்துருந்தேன். அன்றைக்கி சாப்பாடே செம்மையாக அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.